மார்நாதா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு தேவன் ஒருவரை குறித்து நம்மோடு பேச போகிறார். அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிற ஒரு நபர். அவர் யாருன்னா ஆவியானவர். தேவன் 3 விதமாய் செயல்படுவார். ஆனா ஒரே தேவன் தான். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ பிதாவாகிய தேவன் ஒரு ஜெபம் பண்ணும் பொழுதோ, நம்ம காரியங்கள் செய்யும் பொழுதோ 3 பேருமே அதுல இன்வால்வ்டா இருப்பாங்க. அவர்களுடைய செயல்பாட வச்சு நம்ம 3 பேரா சொல்லுகிறோம். அப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம நம்ம ஜெபத்த கேட்பது ஏசப்பாவா, பரிசுத்தாவினவரா, பிதாவா, பதில் யார்கிட்டேருந்து வரும்? இவ்ளோ சிந்தையெல்லாம் போய் கொண்டிருக்கும்ல. நீங்க யோசித்து பாருங்களேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கணும்? என்ன வார்த்தைகளை பயன்படுத்தணும்? எந்த மாதிரி ஜெபிக்கணும்ன்றத பரிசுத்தாவினர் நமக்கு உதவி செய்வார். அப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவினா 3 நபரா? இல்ல. 3 நபராய் அவர்கள் செயல்படுவார்கள். ஆனால் ஒரே கடவுள். 3 கடவுள் இல்ல. 3 ஆள்துவமாய் அவர்கள் செயல்படுவார்கள். இப்போ சொல்லணும்னா, நம்ம ஜெபிக்கும் பொழுது 3 பேருமே சேர்ந்துதான் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் செய்கிறவர்களாக இருக்காங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது, முழங்கால் படியும் பொழுது, நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்தணும், எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத பரிசுத்தாவினர் நமக்கு கற்பிப்பார். அந்த ஜெபம் இயேசுவின் மூலமாய் போகும். மேலிருந்து பிதாவானவர் நமக்கு பதில் செய்கிறவராயிருக்கிறார். அப்போ நமக்கு உதவி செய்யும்படி, நம்ம காரியங்களை சொல்லும்படி பரிசுத்தாவினர் நம்மோடு கூட இருக்கிறார். பரிசுத்தாவினர் நமக்கு தேற்றரவாளனா இருக்கிறார். இன்னொரு விஷயம் என்ன, அவர் நமக்கு உதவி செய்யும் நபரா இருக்கிறார். எல்லா காரியத்திலுமே பரிசுத்தாவினர் நமக்கு உதவி செய்வார். அப்ப அவரை குறித்து வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஏசப்பா சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்குமே உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14:16. இசப்பா சொல்றாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்றேன். ஏன்னா அவர் உங்களுக்கு ஆவியானவர் தரணும். அவர் உங்களுக்கு ஆவியானவர் தரும் பொழுது அந்த சத்திய ஆவியானவர் எப்பொழுதுமே உங்களோட கூட இருப்பார். ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார். ஆவியானவர் உங்களுக்கு கற்பிப்பார், உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ இது எல்லாவற்றையுமே செய்ய ஆவியானவர் துணை நிற்கிறார். அப்ப நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒவ்வொரு காரியம் செய்ய போவதற்கு முன்பாக ஆவியானவர்ட்ட ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செய்யணும். ஆவியானவரே இதை செஞ்சு கொடுங்க, ஆவியானவரே இதை மாற்றுங்க, ஆவியானவரே இந்த காரியத்துல எனக்கு உதவி செய்யுங்க, இதை நான் என்ன செய்யறது, என்னோடு பேசுங்க, எனக்கு வசனத்தை கற்பித்து கொடுங்க, அடுத்து நான் என்ன முடிவு எடுக்கணும், இந்த டெசிஷன் எடுக்கலாமா வேணாமா, இங்க போலாமா வேணாமா, இதை பார்க்கலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, இது எல்லாமே உதவி செய்யதான் ஆவியானவர் இருக்கிறார். அப்ப கேட்பாங்க, அவர் என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம்? இல்ல இல்ல, நமக்கு உதவி செய்வார். ஆவியானவரை நீங்க கேட்டால்தான் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் கேட்காமல் எதுவுமே ஆவியானவருக்கு வாழ்க்கையில் செய்ய மாட்டார். அப்போ எப்பயுமே ஆவியானவர்கிட்ட காரியத்தை கேட்க பழகி கொள்ளுங்கள். எந்த காரியமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியம் பெருசோ சின்னதோ ஆவியானவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்கிற அந்த பழக்கத்திற்குள்ள வரும்போது நமக்கு காரியங்கள் சுலபமாய் மாறும். ஜெபத்துல கூட நிறைய தடவை எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனா ஆவியானவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆவியானவர் இதை ஜெபி, இப்படி பண்ணு, இதை செய், இதை போன்னு சொல்லிட்டு ஆவியானவர் அழகா நம்மோடு பேசுவார். ஆவியானவர் எப்படி சத்தத்தின் மூலமா பேசுவாரா? இல்ல. சத்தத்தின் மூலமா அதுவும் ஒரு விதமா இருக்கு. வசனத்தின் மூலமா பேசுவார். இன்னொன்னு உங்களுடைய இருதயத்துல பேசுவார். உங்க மைண்ட்ல இம்ப்ரெஷனா இதை செய், லைக் த்ரூ தாட்ஸ் மூலியமா ஆவியானவர் பேசுவார். உங்களுடைய நினைவு மூலியமா ஆவியானவர் பேசுவார். அது ஒரு இம்ப்ரெஷன் மாதிரி இருக்கும் உங்களுடைய இருதயத்துல. லைக் இதை செய், ஒரு டக்குன்னு இதை செய், இதை போ, இது வான்னு சொல்லிட்டு கமாண்டிங்கா இருதயத்துல கொடுத்த ஒரு பிக்சரைசேஷன் மாதிரி இருக்கும். சோ இப்படியெல்லாம் ஆவியானவர் பேசுவார். சோ இப்படியும் பேசுவார், சத்தத்தின் மூலியமாக பேசுவார், வசனத்தின் மூலியமாக பேசுவார், சம்பவங்கள் மூலியமாக பேசுவார். நம்ம சுற்றி நடைபெறுகிற சம்பவங்கள், இதை பாத்தியா, இது மாதிரி செய்யக்கூடாது, இதை பாத்தியா, இது கத்துக்கோ, இது வேணாம், இப்படி செஞ்சா இப்படி வரும், அப்படி எப்படி நடந்துக்கிறார்கள், அந்த காரியம் எப்படி இருக்கு, அந்த பொருள் எப்படி இருக்கு, இதை கவனி, இதை வா, இதை போ அப்படின்னு சொல்லிட்டு சம்பவத்தின் மூலியமாகவும் ஆவியானவர் பேசுவார். ஆக மொத்தம் ஆவியானவருக்கு நம்மை நடத்தணும். அவர் நம்மை நடத்துவார். அப்ப அவர் தேற்றரவாளன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன துக்கம், என்ன காரியங்கள், என்ன குறைகள், என்ன போராட்டம் வந்தாலும் நம்மை தேற்றும்படியாக எப்பொழுதுமே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும்படி ஏசப்பா கொடுத்திருக்காரு. ஏசப்பா நான் தான் ரட்சிப்பு கொடுத்துட்டேன், நீ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லாம நம்மோடு கூட இருக்கும்படியாக ஆவியானவர் அனுப்பியிருக்கார். ஏசப்பா நம்மை தனியா விடுகிறது அல்ல. ஒரு நாளும் அவர் நம்மை தனியா விடுகிறது அல்ல. அவர் எப்பொழுதும் நம்மோட கூட இருக்கும்படியாக ஆவியானவர் நம்ம கூட அனுப்பி வச்சிருக்கார். ஆவியானவர் எப்பொழுதுமே கூட இருந்து அவர் உங்களோடு சேர்ந்து செயல்படுவார். ஆவியானவர்
ஆவியானவர் நம்மள அபிஷேகம் செய்வார், ஆளுகை செய்வார், குறைகளை மாற்றுவார், வெற்றியை தருவார், நம்ம நீதியின் பாதையில் நடத்துவார். ஆசீர்வாதமா, பலமா, தேவையா, உற்சாகமா, இது எல்லாவற்றையுமே ஆவியானவர் நமக்கு கொடுக்க அவர் போதுமான ஒரு நபரா இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அவரை நோக்கி ஜெபிக்கணும். ஆவியானவரே, என் காரியங்களை உதவி செய்வீராமே, என் தேவைகளை சந்திப்பீராமே, நீர் என்னோடு பேசுவீராமே, என்னோடு பேசுங்க ஆவியானவரே, என் ஜெபத்தை கேளுங்க ஆவியானவரே, நான் அடுத்து என்ன செய்யணும் ஆவியானவரே, இதை நான் செய்யலாமா வேணாமா, என்ன காரியங்கள் ஒரு வழியை திறந்து கொடுங்க ஆவியானவரே, எனக்கு காரியங்களை மாற்றி கொடுங்க ஆவியானவரே. ஆவியானவர்கிட்ட கேட்கும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். அப்போ ஆவியானவர் கேட்கறது இல்ல, அதற்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா ஆவியானவர் பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஆனவர். அப்ப அவர் நீங்க ஒரு விஷயத்த சொல்லி நீங்க செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அவர் துக்கப்பட்டுருவார். யாராவது நம்ம கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் நம்மளே யார்கிட்டயாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்க செய்யலைன்னா நமக்கு மன கஷ்டம் வரும்ல. நமக்கு ஒரு மாரி திரும்பி பேச தோணாது. லைக் அதே போல ஆவியானவர் சொன்னா டக்குன்னு ஒபே பண்ணுங்க. டக்குன்னு ஒபே பண்ணுங்க. அப்ப ஆவியானவருக்கு ஒபே பண்ணும்போது தான் திரும்பி ஃபர்தரா ஆவியானவர் நம்மோடு பேசுவார். அப்ப ஆவியானவர் பேச பேச நீங்க அவருக்கு கீழ்ப்படிய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். அப்ப ஆவியானுடைய சப்தத்திற்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய், அவருடைய சத்தத்திற்கு உங்களை விட்டு கொடுக்கிற ஜனமா இருக்கும் பொழுது உடனே காரியங்கள் மாற்றப்படும். எதனால காரியங்கள் மாறணும், நம்ம ரொம்ப ஸ்டப்பர்னா ரொம்ப ஹார்டா இருக்கும். இதை நான் செய்ய மாட்டேன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதை கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு வெளியே ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும். ஆவியானவரை நீங்க பேசுங்க. ஆவியானவரே என்ன செய்யணும்? ஆவியானவரே இதை நான் செய்யலாமா? இது நல்லதா? இது சரியானதா? இதுக்கு எனக்கு ஏற்றதா? நீர் எனக்கு இதைதான் வைத்திருக்கிறீரா? அப்படின்னு ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்கும்பொழுது ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவார். அவர் பேசுறது தெளிவா உங்களுக்கு தெரியும். இது வித்தியாசமா இருக்கு. இது ஆவியானவர் தான் பேசுறேன்னு உங்களுக்கு கட்டாயம் அது தெரிய வரும். ஒரு 2, 3 விஷயங்கள்ல உடனே நீங்க அதை கற்றுக்கொள்வீங்க. அப்ப அதற்கு உடனே உங்களை விட்டு கொடுங்க. அதற்கு உங்களை கீழ்ப்படுத்துங்க. ஆவியானவர் நமக்கு சகல காரியத்துல உதவி செய்வார். ஒரு சான்று நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஆவியானவர் தரேன்னு சொன்னீங்கல்ல, என்ன செய்யணும்? ஏது செய்யணும்? இதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆவியானவரே. என்னோடு பேசுங்க. என்னுடைய காரியங்களை மாற்றுங்க. என்ன நீர் சகல காரியத்தையும் செய்யும்படியான கிருபை கொடுங்க ஆவியானவரே. எனக்கு சர்வத்தையும் செய்து கொடுங்க. நம்ம ஒரு விஷயம் ஆவியானவர் நோக்கி ஜெபிக்கலாம். அப்படி ஆவியானவர் நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு பேசுவார். அதற்கு உடனே கீழ்ப்படுகிற இருதயம் உள்ளவர்களா இருதயத்தை திறந்து கொடுக்கலாம். வாங்க ஒரு விஷயம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. என் ஜெபங்களை கேட்கும் என் தேவனே உமக்கு நன்றி. பதில் செய்பவரே, துணை நிற்பவரே, எனக்காக எல்லாவற்றையும் செய்யும் என் தேவனே உமக்கு நன்றி அப்பா. நேரத்திற்காக இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும். உங்களுடைய அபிஷேகம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆவியானவரே. அப்பா நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பவர், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுபவர், காரியங்களை மாற்றுபவர், குறைகளை நீக்குபவர், சர்வத்தையும் எனக்காக செய்து கொடுக்கும் என் ஆவியானவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட உங்களுடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிறேன் அப்பா. ஆவியானவரையும் இந்த வார்த்தை கேட்டு ஜெபத்திலே தரித்திருக்கிற எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஜெபத்திலே உறுதியா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆவியானவரே அவர்களை முழுமையாக உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுக்கு ஆலோசனை கொடும். அடுத்து வாழ்க்கையில என்ன செய்யணும், என்ன போகணும், என்ன வரணும், எந்த வழியை சூஸ் பண்ணணும், எதை பின்பற்றணும், எதை பின்பற்றக்கூடாது, இன்னும் தனக்குள்ள என்னென்ன காரியத்தை மாற்றிக்கொள்ளணும், தன்னுடைய கேரக்டர்ல என்னென்ன காரியங்கள் சேஞ்ச் பண்ணணும், இது எல்லாமே ஆவியானவரே நீர் அவர்கள் கற்பித்துக் கொடும். ஆவியானவரே அவர்களுக்கு சொல்லி தாரும். ஆவியானவரே நீர் அவர்களுக்கு கொடுக்க போறமைக்காக நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் பலனாகி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்துவத்தை கொடுக்கும் என் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் ஊற்றாகி ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளோடும் பேசுங்க, இடைப்படுங்க. அவங்க சிந்தையில இந்த காரியத்தை வைங்கப்பா. இப்ப அநேக பேருடைய இருதயத்திலும் சிந்தையிலும் நீர் காரியங்களை போட்டுக் கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா அதற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இது அவர்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே அவர்கள் சுய மாம்சம் மேற்கொள்ளாத மாறி நீர் அவர்களை ஆளுகை செய்யும். நீர் நடத்துங்க, சர்வத்தையும் செய்து கொடுங்க ஆண்டவரே. இயேசு மகாராஜாவே உமக்கு நன்றி. பரலோக தேவனே உமக்கு நன்றி. பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி. இம்மானுவேலரே உமக்கு நன்றி அப்பா. தேவனே நீர் கூட இருங்க சுவாமி. நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீர் நடத்துங்க. சர்வ காரியத்தையும் கொடுக்க பொறுமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.